வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். அரசியலில் இப்ப புதிய வரவா இருக்கிற நடிகர் விஜய் அவர்கள், கொடியை வெளியிட போகிறார். புதிய அறிமுகப்படுத்த போறார்ன்னு ஒரு ஆவலா இருக்கிறாங்க. அதுதான் நாளைக்கு தான். அத பத்தி உங்களுக்கு கருத்து? அதான் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். ம். அரசியல் கட்சி தொடங்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் தொடங்கியிருக்கிற அந்த கட்சி என்பது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு கட்சி தான். அவர்கள் நடைமுறைப்படுத்துவது என்பது கொள்கை சார்ந்ததாக இருக்க வேண்டும். ம். மக்கள் சார்ந்து சிந்திக்க வேண்டும். ஆமா. வந்து மக்களுடைய வெகு மக்களுடைய கோரிக்கைகள் சார்ந்தவர்களுடைய பயணமாக இருக்க வேண்டும். ம். எந்த சாதிய, மதவாதத்துக்கும் அடிபணியாமல், ம். அ எந்த நோக்கத்திற்கு நாம் இந்த கட்சி தொடங்குகிறோம், அந்த கட்சியை பலப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆமா. முதல்ல அவர் அறிக்கை கொடுக்கும்போது அம்பேத்கர் கருத்தையே ஆமா. ஆமா. முன்மொழிஞ்சிருக்கிறார். நல்ல சிந்தனை உள்ளவர். மத்தவங்கள தோழர்ன்னு அழைக்க ஆமா. முடியும்னு அவருடைய அழைக்கிறார். அணுகுமுறை என்பது தலைவருடைய கருத்துக்கு அ நெருக்கமாக அதுதான் இருக்கிறாரே! அவருடைய அவருடைய அணுகுமுறை என்பது மக்கள் நலன் சார்ந்த அணுகுமுறையாக தான் இருக்கிறது. ஆ. ஒரு டிஸ்டர்ப் கேப்பஸ் பண்ணாத, அனைவரையும் சகோதரத்துடன் பழகக்கூடிய ஒரு தலைவராக தான் நாம் பார்க்க தோன்றுகிறது. ம். ஆமா. அந்த அந்த அவருடைய வரவு என்பது தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய எதிர்பார்க்கிறீங்க. எதிர்பார்க்கலாம் ம். எதிர்பார்க்கலாம். ஆ. ஏன்னா, அவருக்குன்னு ஒரு சில ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. இளைஞர் தலைமுறை அவர் பின்னாடி இருக்கிறாங்க. ம். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். கொடி ஏற்றட்டும். ஆமா. பறக்குதா இல்லையான்னு அப்புறம் ஆமா, ஆமா. பார்க்கலாங்கிறீங்களா? அப்படி அதான் அரசியலில் வரவு யாரையும் நம்ம வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அ, அ. அவரு சார்ந்த கொள்கைய இந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா, நிக்க போறாங்க. கொள்கையை சார்ந்து நிக்கலன்னா வெறுமனே நாடக அரசியலாட்டம் பண்ணிட்டு போனாங்கன்னா, அந்த இடத்துல யாரும் நிக்க முடியாது. அதனால தமிழக நலன் சார்ந்து சிந்திக்கணும். ம். அதுதான் முக்கியம். ம். தமிழக மக்கள் என்ன சிந்திக்கிறாங்களோ, அதை சிந்திக்கக்கூடியவர்களாக அவர் இருந்தால் தமிழ் வெற்றி கழகத்த அங்கீகரிப்பாங்க. நம்முடைய தலைவரும் அதான் சொல்றாங்க. ம். வரவேற்கிறேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய தலைவருடைய பிறந்த நாளுக்கு அ வாழ்த்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அது அணுகுமுறை சிறப்பாக திருப்திகரமான இருக்கிறது. அணுகுமுறை. கொடியேற்றட்டும் பார்ப்போம். அரசியல் களத்துல தீர்மானிப்போம். வெற்றி, தோல்வி என்பது வேறு. எதிரியா இருந்தாலும் நம்ம அரவணைச்சு தானே போணும். அத பத்தி இப்ப கொடியேற்றம்போது டீட்டெயிலா ஆமா, பேசுவோம். டீட்டெயில்ஸ் பேசிக்கலாம். நன்றி நன்றி. தோழர். நன்றி தோழர்.